அவள் ஆர்டர் செய்திருந்த அந்த ஒற்றை பிரியாணியை கையில் ஏந்தி கொண்டு வந்திருந்தான் அவன். 1.5 வருடங்களாக அவன் யார் என்று கூட தெரியாதவள் இப்பொழுது அவளுக்கு அவன் வேண்டாம் என்று நினைக்கும் பொழுது அவன் பெயரை தெரிந்து கொண்டாள். ஹாவ் அ நைஸ் டே என்று அவன் அந்த பிரியாணியை அவர்கள் டேபிளில் வைக்க, என்னடா வாழ்க்கை இது என்றாகி போனது யாஷிகாவிற்கு. எப்பொழுதும் அவனை தூரத்திலிருந்தே பார்த்து ரசித்தவள் இன்றுதான் முதல் முறையாக அவள் அமர்ந்திருக்கும் டேபிளுக்கு அவனே உணவுகளை எடுத்து வருவது. கண்கள் கலங்க யாஷிகா அமர்ந்திருக்க, யாஷு, உனக்கு இவனதான் பிடிச்சிருக்குனா கூட இப்பவே சொல்லுடி, எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நான் வேணும்னா அவன்கிட்ட போய் பேசட்டுமா? இப்ப கூட அந்த கல்லாப்பட்டியில இருக்கிறவன் ஏதோ ஒரு பேரை சொன்னானே என்று லாவண்யா கேட்க, ரக்ஷித் என்றாள் யாஷிகா. இந்த ரக்ஷித் கிட்ட நான் போய் பேசட்டுமா? வேணாண்டி, எப்படி இருந்தாலும் நடக்காத ஒரு விஷயத்த நினைச்சி ஃபீல் பண்றதை விட அடுத்து நடக்க வேண்டியதா பாப்போம் என்று பேசிக்கொண்டே இருவரும் அந்த பிரியாணியை சாப்பிட்டு முடித்துவிட தனது கை கடிகாரத்தை பார்த்த யாஷிகா, லாவண்யா, டைம் ஆயிடுச்சுடி, என் அண்ணன் வேற காலேஜ் வாசல்ல வந்து வெயிட் பண்ணுவான், சீக்கிரம் கிளம்பு என்று ஓட்டமும் நடையுமாக இருவரும் காலேஜ் அருகில் வர வழக்கம் போல் ரிஷிகேசவன் காரின் மீது வாட்டமாக சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது